குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம், செய்தி சுருக்கம். தமிழகம் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று வலுவடைந்தது. இது மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் 11, 12, 13 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் 13 மற்றும் 16ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, இலங்கை நோக்கி வரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் சென்னை, புதுவையில் துவங்கியது மழை. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ய துவங்கியது. சென்னை, வேளச்சேரி, தரமணி, திருவான்மியூர், கொட்டிவாக்கம், அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு கனமழை பெய்தது. கனமழை காரணமாக காலையில் மழைநீர் வழிந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் அவதியடைந்தனர். இதேபோல் புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதி, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, முதலியார்பேட்டை, மரப்பாலம், ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம் பகுதிகளிலும், கிராம பகுதிகளான கிருமாம்பாக்கம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. காரைக்காலில் இன்று காலை முதல் கனமழை பெய்ததால் பள்ளி மாணவர்கள் குடைபிடித்தபடி பள்ளிக்கு சென்றனர். சூறை காற்றுடன் மழை, வட்டமடிக்கும் விமானங்கள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலியாக சென்னையின் பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. காலை முதலே மழை தொடர்வதால் சாலைகளில் நீர் தேங்கி கடும் போக்குவரத்தில் வாகன ஓட்டிகள் சிக்கி தவிக்கின்றனர். சென்னை ஏர்போர்ட்டிலும் மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சூறை காற்றுடன் மழை பெய்வதால் தரையிறங்க முடியாமல் வானிலேயே வட்டமடித்து விமானங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. டெல்லியிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் திருப்பி அனுப்பப்பட்டது. சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் விமானம் பகல் 1 மணிக்கு மேல் புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களூரிலிருந்து சென்னை வரவேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் 1 மணி நேரம் தாமதமாக வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். டெல்டா மாவட்டங்களே புயல் சின்னத்தின் ஹாட்ஸ்பாட். வெதர்மேன் ரிப்போர்ட். வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை எனவும் வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். கடலோர தமிழகத்தில் இன்று மழை தொடங்கும். டெல்டா மாவட்டங்களில் முதலில் மழை தொடங்கிய பின் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும்.
தமிழகம் முழுவதும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு இலங்கை, பாக் ஜலசந்தி, மன்னார் வளைகுடாவை ஒட்டி நகர்ந்து தென் தமிழகம், கேரளாவை நோக்கி நகரும். இதனால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வெதர்மேன் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பகலில் மிதமான மழை பெய்ய தொடங்கி இரவில் தீவிரமடையும். புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. பாக் ஜலசந்தியின் மேலே உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அதன் குவியல் டெல்டா மாவட்டங்கள் மீதே அமைகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. டெல்டா பகுதிகள் தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான ஹாட்ஸ்பாட். அடுத்த 3 நாட்களுக்கு கொடைக்கானல், குன்னூர் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வெதர்மேன் எச்சரித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் போது இந்த இரு மாநிலங்களில் உள்ள பள்ளத்தாக்குகளில் தீவிரமாக மழை பெய்யும். ஒருவேளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மதுரை வழியாக நகர்ந்தால் தென் தமிழகத்தில் கனமழை பெய்வது தவறலாம் என பிரதீப் ஜான் கூறியுள்ளார். பாரதியார் சிலையை பல்லக்கில் சுமந்தார் கவர்னர் RN ரவி. மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடந்த பாரதியார் பிறந்தநாள் விழாவில் கவர்னர் ரவி கலந்து கொண்டார். பாரதியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பாரதியார் சிலை பல்லக்கு ஊர்வலத்தை துவக்கி வைத்த கவர்னர் ரவி பல்லக்கையும் தூக்கிச் சென்றார். இந்த ஊர்வலம் பாரதியாரின் நினைவு இல்லத்திற்கு சென்றதும் அங்கு பாரதியாரின் சிலை வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் கவர்னர் ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பாரத தாயின் தலைசிறந்த மகன்களில் ஒருவரான மகாகவி சுப்பிரமணிய பாரதியை அவரது பிறந்த நாளில் நன்றியுள்ள தேசம் மிகுந்த மரியாதையுடன் நினைவு கூர்கிறது. மிக தீவிரமான மற்றும் உணர்ச்சி மிக்க சுதந்திர போராட்ட வீரர், புரட்சி கவிஞர், மிகச்சிறந்த இலக்கிய மேதை, பாலின பேதங்களை களைந்த சமூக நீதியின் அடையாளமாக திகழும் சமூக சீர்திருத்தவாதியான பாரதி ஒவ்வொரு பாரதியருக்குள்ளும் உத்வேகமூட்டும் சக்தியாக நீடிக்கிறார். அவரது வலிமையான எழுத்துக்கள் பல லட்சக்கணக்கானோரை சுதந்திர போராட்டத்தில் சேர ஊக்குவித்ததோடு பாரதிய மொழிகள், ஆன்மீகம், கலாச்சாரம், மரபுகள் மற்றும் பாரம்பரியம் குறித்த ஆழமான பெருமையை மீட்டெடுத்தன. பாரதியாரின் வாழ்க்கை, லட்சியங்கள் மற்றும் தொலைநோக்கு ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற நோக்கத்தை கட்டி எழுப்ப அசைக்க முடியாத உத்வேகத்தின் ஆதாரமாக தொடர்கின்றன என கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து போட்டி, கெஜ்ரிவால் அறிவிப்பு. டெல்லி சட்டசபைக்கு கடந்த 2020 நடந்த தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 62 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. மீதமுள்ள 8 தொகுதிகளில் பாஜக வென்றது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட் கூட கிடைக்கவில்லை. இந்நிலையில் வருகிற பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க ஆம் ஆத்மி கடுமையாக உழைத்து வருகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே 31 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்து விட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆம் ஆத்மி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தனது சொந்த பலத்தில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறது. காங்கிரசுடன் கூட்டணி அமைய வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சீலாம்பூர் தொகுதி ஆம் ஆத்மி MLA அப்துல் ரஹ்மான் அக்கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். ஆம் ஆத்மியில் முஸ்லிம்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக அவர் கட்சியிலிருந்து விலகினார். கணேசா போசாமி கும்பிட்டு விரட்டிய குடும்பம். உள்ளுக்குள்ளே பூட்டிட்டு கணேசா போசாமி, கணேசா கணேசா போசாமி. கோவை பன்னிமடை அருகே மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது திப்பனூர் கிராமம். நேற்று இரவு இங்குள்ள ஒரு வீட்டு வாசலில் ஒற்றை காட்டு யானை வந்து நின்றது. வீட்டுக்குள் வர முயன்ற யானையை பார்த்து உள்ளே இருந்தவர்கள் பதறினர். இங்கே உணவு ஒன்றும் இல்லை, கணேசா போசாமி என கையெடுத்து கும்பிட்டு வேண்டினர். சாமி ஒன்றில் சாமி, சாமி கணேசா, கணபதி கணேசா, கணேசா போசாமி கதை சரிக்கும் இதோ கரியா கணேசா, சாமி கணேசா வேண்டாம் சாமி கணேசா. சிறிது நேரம் வீட்டு வாசலில் நின்று பார்த்த யானை தொந்தரவு எதுவும் செய்யாமல் அங்கிருந்து கிளம்பி வனப்பகுதிக்குள் சென்றது. வர சொல்லு அந்த போலீஸை. அடிக்க போறியா? இந்த அடி. போலீஸை அலற விட்ட லேடி.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி பஸ் ஸ்டாண்ட் நுழைவாயில் முன் போலீஸ் பூத் செயல்படுகிறது. நேற்றிரவு அங்கு பணியில் இருந்த காவலர்கள் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ரோந்து சென்றிருந்தனர். இரவு 11 மணி அளவில் அங்கு வந்த சுமார் 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீரென போலீஸ் பூத்தில் இருந்த டேபிள், சேர் உள்ளிட்ட பொருட்களை வெளியே தூக்கி வீசி உடைத்தார். அங்கிருந்த கட்டையால் தன்னை பார்த்து குறைத்த நாயை துரத்தி அடித்த அந்த பெண் அங்கிருந்தவர்களிடம் தகராறு செய்தார். தகராறு செய்த பெண் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் அப்பெண் எதற்கும் அஞ்சாமல் அடிக்க போறியா அடி என கூறி பஸ் ஸ்டாண்ட் தரையில் படுத்து அலப்பறை செய்தார். பேசனே ரெண்டாகிருக்கு. நிதானத்தில் இல்லாத பெண்ணை சமாதானப்படுத்த முடியாமல் அங்கிருந்த அனைவரும் வேடிக்கை பார்க்க பின் அவர் மீது தண்ணீரை ஊற்றி அமைதிப்படுத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் தகராறில் ஈடுபட்ட பெண் திருச்சி லால்குடியைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பதும் பழனியில் விபச்சார தொழில் செய்து பலமுறை கைதானதும் தெரிந்தது. பழனியம்மாள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மது போதையில் பழனி பஸ் ஸ்டாண்ட் இடையே பெண் ஒருவர் அல்லோலப்படுத்திய வீடியோ பரவி வருகிறது. திருப்பதி பெருமாளின் வஸ்திரங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு அணிவிப்பு. 13ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் நம்பெருமாள் சில காலம் திருப்பதி கோவிலில் இருந்தார். இதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கைசிக ஏகாதசி அன்று திருப்பதி கோவிலிலிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வஸ்திர மரியாதை செய்யப்படுகிறது. அதன்படி திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், தாயார், நம்பெருமாள், ராமானுஜருக்கு பட்டு வஸ்திரங்கள், மாலை மற்றும் மங்கள பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பதி அறங்காவலர் குழு தலைவர் ஷியாமல் ராவ் தலைமையில் வஸ்திரங்களை எடுத்து வந்து ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தினரிடம் ஒப்படைத்தனர். முன்னதாக வஸ்திரங்களை கோவில் யானை மீது வைத்து உட்பிரகாரங்களில் வலம் வந்தனர். பின்னர் வஸ்திரங்கள் நம்பெருமாளுக்கும் தாயாருக்கும் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் எல்லா நாளும் ஒரு ஏற்றம் தரும் ஒரு திவ்யதேசம். அதில் நம்பெருமாள் சில காலங்கள் திருவரங்கத்திலேருந்து இருந்து திருப்பதியில் வாசம் பண்ணார். அதை நினைவு கூறும் வகையில் தான் வருஷம் இந்த கௌசிக ஏகாதசிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏகாதசி விரதங்கிறது ரொம்ப முக்கியம். அதிலும் இந்த கைசிக ஏகாதசியும் வைகுண்ட ஏகாதசி, வரப்போகிற வைகுண்ட ஏகாதசியும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது. ஃபாஸ்டிங் சொல்லுவோம். நம்ம ஹெல்த் வைஸு, மென்டல் வைஸு எல்லாத்துக்குமே ஒரு விசேஷமானது இந்த கௌசிக ஏகாதசி. அதில் இந்த கோவிலில் இன்றைக்கி திருப்பதியிலிருந்து அந்த திருவேங்கடமுடையான் சாட்டி கலைந்த வஸ்திரங்களை கொண்டு பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் ராமானுஜர் தாயாருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இதை சாத்தி சேவிக்கும் போது அந்த திருவேங்கடமுடையானுக்கு போய் சேவிக்க முடியாத கூட இன்னைக்கு இந்த சேவிச்சோம்னா அந்த திருவேங்கடமுடையானுடைய பலனும் கிடைக்கும், திருவரங்கநாதன் பலனும் கிடைக்கும். அதனால இந்த திவ்ய தேசத்து ஏற்றம் எல்லாரும் சௌக்கியமாக்கணுங்கிறதுக்காக தான் 2 திவ்ய தேச சம்பந்தத்தோட இன்னைக்கு பெருமாள் கொண்டாடுறார்.
இந்த கொண்டாடுற நல்லால எல்லாரும் சௌக்கியமாகணும் அடியங்களும் பிரார்த்திச்சுக்கிறோம்.